சமலோகத்தை ஆட்சி செய்யும் சமலோகத்தை ஆட்சி செய்து நம் அல்லாஹ்வின் மீது பிரார்த்தனையோடு இந்திய தேசத்திலே சக்திகளின் ஆர்ப்பாட்டம், சக்திகளின் ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், நீதிக்கான போராட்டம், நீதிக்கான போராட்டம், வெல்லட்டும் 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 வெல்லட்டும், மக்கள் போராட்டம் வெல்லட்டும், போராட்டம் வெல்லட்டும், ஆளட்டும் ஆளட்டும், ஆளட்டும் ஆளட்டும், ஜனநாயக தேசத்தை ஆளட்டும், தேசத்தை ஆளட்டும், வீழட்டும் வீழட்டும், வீழட்டும் வீழட்டும், சர்வாதிகாரம் வீழட்டும், சர்வாதிகாரம் வீழட்டும், வீழட்டும் வீழட்டும், வீழட்டும் வீழட்டும், பாசிச சக்தி வீழட்டும், ஆசிர சக்திகளை வீழட்டும், நீதித்துறையே நீதித்துறையே, நீதித்துறையே நீதித்துறையே, நீராதே நீராதே, மீறாதே மீறாதே, வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை மீறாதே, பதவி விலகு பதவி விலகு, பதவி விலகு பதவி விலகு, பாசிச யோகி அரசே பதவி விலகு, ஆட்சி செயல்படுகிற அரசே பதவி விலகு, பதவி விலகு பதவி விலகு, பதவி விலகு பதவி விலகு, இடவெளி பிடித்த ஆட்சியாளர்களே பதவி விலகு, கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கிறோம், கைகளை செய்கிறோம், இந்தியா எங்கள் தேசமடா, இந்தியா எங்கள் தேசமடா, எம் உயிரில் கலந்த சுவாசமடா, எம் உயிரில் கலந்த சுவாசமடா, விடுதலை குரல் எங்கும் வீசுமடா, விடுதலை குரல் எங்கும் வீசுமடா, எம் தியாகத்தை வரலாறு பேசுமடா, எம் தேசத்தை வரலாறு பேசுமடா. தேச கூட்டம் ஆட்சியிலே தேசத்தை கட்டி காத்த இந்தியாவின் மக்களோ, தேசத்தை கட்டி காத்த இந்தியாவின் மக்களே, ரத்தம் சிந்தி வீதியிலே, ரத்தம் சிந்தி வீதியிலே, ஓயாதே ஓயாதே, ஓயாதே ஓயாது, எங்கள் போராட்டம் ஓயாதே, எங்கள் போராட்டம் ஓயாது, காயாதே காயாதே, காயாதே காயாது, தியாகிகள் சிந்திய ரத்தம் காயாதே, தியாகிகள் சிந்திய ரத்தம் காயாது, பறிக்காதே பறிக்காதே, பறிக்காதே பறிக்காதே, மசூதிகளை பறிக்காதே, வசூலிகளை பறிக்காதே, பறிக்காதே பறிக்காதே, பறிக்காதே பறிக்காதே, வழிபாட்டு உரிமையை பறிக்காதே, வழிபாட்டு உரிமைகளை பறிக்காதே. இன்று வேலூர் மாவட்ட இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாக யூபி ஜன்னா மஸ்ஜிதில் நடந்த கலவரத்தை கண்டிக்கும் வகையில் 5 இளைஞர்களின் உயிரை குடித்த யோகி அரசை அதை ஊன்றுகோலாக திகழ்ந்து கொண்டு நாட்டில் கலவரத்தை தூண்டும் மத்திய ஒன்றிய அரசையும் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம். இன்று இஸ்லாமியர்கள், சிறுபான்மைகள், கிறிஸ்துவர்கள், தலித்கள் இவர்கள் மீது அறிவிப்பு இல்லாத ஒரு போர் பிரகடனம் இந்தியாவில் நடக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பக்கம் மணிப்பூர், ஒரு பக்கம் உத்தரப்பிரதேசம், இது போன்று எங்கு பார்த்தாலும் அங்கு இந்த 3 பேரை குறிவைத்து இந்த பாப்பனிய வம்ச வழி வந்த கைஃபால் கால்வாய் வழியாக வந்த கூட்டம் எங்களை குறிவைத்து தாக்குகிறது. அதில் இஸ்லாமியர்கள் மிக அதிகமாக பலியாகி கொண்டே இருக்கிறோம். இன்று நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்காவது ஒரு இஸ்லாமியன் செத்துக் கொண்டிருக்கிறார், எங்காவது ஒரு இஸ்லாமிய பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்ட இருக்கிறார்கள். இந்த அயோக்கியர்களுடைய ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி என்கிறார்கள். சட்டமே ஏன் இப்படி செய்கிறது என்று எங்களுக்கு தெளிவாகவில்லை. ஒரு மனு போடுகிறார்கள், அந்த மனு மீது 8 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய சட்டம் இந்தியாவில் இருக்கிறதா? உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றங்களில் பல லட்ச வழக்குகள் நிலுவையில் காலை துப்பிக் கொண்டிருக்கிறது. அதை கேட்டால் அதற்கான நீதிபதிகள் இல்லை என்று தகவல் வருகிறது. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் 8 மணி நேரத்தில் ஒரு வழக்கை எடுத்து அந்த செஷன் நீதிமன்றம் அதுக்கு ஆய்வு செய்து 24ஆம் தேதி 5 பேரை கொலை செய்கிறது என்றால் அந்த கொலைக்கு காரணம் அந்த நீதிபதியும் அங்கு ஆட்சி இருக்கக்கூடிய அந்த சாமியார் யோகியும் தான் என்று தெள்ளத் தெளிவாக இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் ஆணித்தனமாக பதிவு செய்கிறோம். இதன் மீது ஒவ்வொரு இஸ்லாமியனும்
வழக்கு தொடர வேண்டும். உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், இன்டர்நேஷனல் குற்றவியல் நீதிமன்றம் வரையிலும் நாங்கள் போக தயங்க மாட்டோம். ஆனால் இஸ்லாமியர்கள் அமைதியாக இருக்கும் வரையில்தான் இந்த மோடிஜி, இந்த யோகிஜி எல்லாம். ஆனால் நாங்கள் கொதித்து எழுந்து விட்டோம். தேன் கூட்டின் மீது கை வைத்த கதை ஆகிவிடும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்.